புஸ்தகத்தின் மீது கூட பற்றில்லாத அபூபக்கரை உலக அரசியலை படிக்க வைத்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் நாம் தமிழர் கட்சி அதனால் வேண்டும். நான் இன்னும் இதை எளிமைப்படுத்தி சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் புஸ்தகங்கள் என் அலமாரியில உறங்கி கொண்டிருந்தது. என் கையில என்னுடைய பேட்மிண்டன் ராக்கெட் இருந்துச்சு, விளையாட்டு உபகரணங்கள் கையில் இருந்துச்சு. இன்னைக்கு என்னன்னா என் கையில புஸ்தகம் இருக்குது, எங்க வீட்டு அலமாரியில அந்த பேட்மிண்டன் ராக்கெட் உறங்கி கொண்டிருக்கு. இப்படி எண்ணற்ற லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ்நாடு முழுமைக்கும் உதாரணம் சொல்ல முடியும். குடிச்சுக்கிட்டு ஊதாரித்தனமா சல்லித்தனமாக சுத்திக்கிட்டு இருந்தோம். ஏனென்றால் இந்த மண்ணிற்கான அரசியல் கற்பிக்கப்படல. பள்ளிக்கூடங்களில் இருந்து, கல்லூரியில் இருந்து, வேலை செய்யக்கூடங்களில் இருந்து அத்துணையும் பிக் பாஸ் பேசினான், IPL பேசினான், சினிமா பேசினான், விஜய் அஜித் சண்டை போட்டான், ரஜினி கமல் சண்டை போட்டான். திமுகவா அதிமுகவான்ற அரசியல் அவன் பேசல. நாம் தமிழரா மத்த அரசியலான்றது பேசல. இந்திய தேசியமா திராவிட தேசியமா தமிழ் தேசியமா என்கிற அரசியலை அவன் பேசல. ஏன் பேசுறதுக்கான வாய்ப்பு அவனுக்காக ஏற்படுத்தி கொடுக்கல. பள்ளிக்கூட ஆண்டு விழாக்களா, கல்லூரியினுடைய கலை நிகழ்ச்சிகளா, அத்துணையும் சினிமா சினிமா சினிமா. அருகில் இருக்கிற மாநிலம் கேரளா. அங்க பாருங்க, அங்க இலக்கியம் பேசும், கலை பேசும், வரலாறு பேசும். ஆனா இங்க என்ன வாட்ட கருவாடு சாங்கு தான் ஓடும். என்னம்மா இப்படி பண்றீங்களமான்ற சாங்கு தான் ஓடும். ஸ்டவ் மேல கடாயின்னு அந்த பாட்டுகள் தான் ஓடும். ஆனால் கவிதைகளுக்கோ கதைகளுக்கோ இலக்கியங்களுக்கோ என்ன இது வடிகால் இருந்துச்சுங்க மாணவர்களுக்கு? அப்ப எது ஒன்றையும் கற்பிக்கப்படல, அதற்கான வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு ஒரு நடிகர் கட்சி தொடங்கி விட்டார், அவர்கள் பின்னாடி போறவங்க எல்லாம் தற்குறியாக இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஆமாம், அதற்கு நடிகர் மட்டும் பொறுப்பு இல்லவே, ஆட்சியாளர்கள் நீங்களும் பொறுப்பு தானே. அந்த மாணவருக்கு சரியான அரசியலை, இலக்கியத்தை, கல்வியை, வரலாற்றை போதித்திருந்தால் அவன் ஏனப்பா தற்குறியாக போறான் என்றால் இதை மாற்றிய கட்சி நாம் தமிழர் கட்சி.